கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இது எதுக்காகனா புடலங்காய் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அது ஒரு சிலருக்கு பிடிக்காது. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது அந்த ஸ்மெல் இருக்காது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அந்த புடலங்காயோட ஸ்மெல் இருக்காது. இது கூட கொஞ்சம் சிறுபருப்பு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் போடுவோம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்காக. உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிப்போம். ஒரு வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வேகத்து இந்த புடலங்காய் வேகிறதுக்காக மூடி வைப்போம். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துடுச்சு. இதில் இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போடுவோம், இன்னும் டேஸ்ட்டு கூடி இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இது மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.